கோவை மாவட்டம் அவிநாசி மேம்பாலம் அருகே டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பொதுமக்களோட அச்சம் இன்னும் விலகலை. இப்படிப்பட்ட சூழலில் அதிகாலை நேரத்தில் அவிநாசி பாலத்தில் என்ன நடந்தது அப்படின்ற தகவல் இப்போ வெளியாகிருக்கு. உப்பிலிப்பாளையம் அவிநாசி மேம்பாலம் என்ற பகுதியில் சுமார் 20 மெட்ரிக் டன் எடை கொண்ட எரிவாயு லாரி விபத்துக்குள்ளாகியிருக்கு. இதில் டேங்கர் பகுதி சேதம் அடைஞ்சதால் உள்ளே இருந்த எரிவாயு கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. டேங்கரோட ஒரு பகுதியில் லீக் இருப்பதால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. மேம்பாலம் என்பதால் அந்த பகுதியில் மின்கம்பிகள் எதுவும் இல்லாதது நல்லதாக போச்சு. தற்போது லாரியிலிருந்து கசிந்து வரும் எரிவாயு மீது தண்ணீரை பீச்சி அடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருது. டேங்கர் லாரியை அப்புறப்படுத்தும் பணி தீவிரமாக நடந்து வருது. லாரி டிரைவர் படுகாயங்களோட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு. பனிமூட்டம் காரணமாக லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. விபத்து நடந்த பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. உப்பிலிப்பாளையம் மேம்பாலம் வழியாக கொச்சியிலிருந்து கோவைக்கு எல்பிஜி எரிவாயு ஏற்றிக்கொண்டு டேங்கர் லாரி இன்று அதிகாலை சென்று கொண்டிருந்தது. லாரி டிரைவர் வாகனத்தை மேம்பாலம் வழியாக செலுத்தியிருக்காரு. அப்போது வாகனத்தோட ஆக்ஷன் திடீரென துண்டிக்கப்பட்டிருக்கு. இதனால் மேம்பாலத்தில் டேங்கர் லாரியை வளைவில் திருப்ப முயன்றிருக்காரு. ஆனால் இது லாரியில் இருந்த புல்லட் டேங்கர் தனியாக பிரிந்து மேம்பாலத்தில் உருண்டிருக்கு. எதிர்பாராத விதமாக டேங்கர் லாரியின் பாரம் ஏற்றும் பகுதி தனியாக பிரிந்து தறிகிட்டு ஓடி பாலத்துக்கு மேலிருந்து கீழே விழுந்து விபத்தில் சிக்கியிருக்கு. இந்த அதிர்வு காரணமாக புல்லட் டேங்கர்லேருந்து சமையல் எரிவாயு கசிய துவங்கிருச்சு. டேங்கரில் எரிவாயு இருப்பதால் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து தீயணைப்புத் துறையினர் ரசாயன மூலப்பொருட்களை கொண்டு முதல்ல எரிவாயு கசிவை கட்டுப்படுத்தியிருக்காங்க. பிறகு லாரியை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையிலும் இறங்கியிருக்காங்க. இதற்காகவே திருச்சியிலிருந்து பிரத்யேக வாகனம் வரவழைக்கப்பட்டிருக்கு. விபத்துக்குள்ளான இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ள மக்களை அப்புறப்படுத்தும் பணியும் நடைபெற்று வருது. சேதமடைந்த பகுதியை சரி செய்து அந்த டேங்கரை தூக்கி நிறுத்தி கேஸ் மையத்துக்கு எடுத்து செல்லும் பணிகள் ஆரம்பமாயிருக்கு. பாதுகாப்பு கருதி அந்த பகுதியில் உள்ள வணிக வளாகங்களை திறக்க வேண்டான்னு வாய்மொழி உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கான். அதே போல் சுற்று வட்டாரத்தில் 500 மீட்டர் அளவில் இருக்கும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை வழங்கி கலெக்டர் உத்தரவிட்டிருக்காரு. அந்த பகுதி வழியாக செல்லும் போக்குவரத்துக்கு அனைத்தும் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டிருக்கு. எனினும் பொதுமக்கள் விடிய காலையிலிருந்தே மிகுந்த அச்சத்தில் காணப்படுறாங்க. கீழே விழுந்துரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கை காலதே உடையும், வேற ஒன்றும்.